வேளச்சேரியை அடுத்த மடிப்பாக்கம் ராம்நகர் பகுதியில் தண்ணீர் வடியாமல் தேங்கி கிடக்கின்றன. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அவதியுறுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், சொல்லுங்க, தேங்கி கிடக்கும் மழை நீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது தொடர்ச்சியாக பெய்த கனமழையின் காரணமாக மடிப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிந்தது. பல்வேறு பகுதிகள் இடுப்பளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. ஒரு பகுதிகளிலே தலை அளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் காடாதான் இருக்கிறது. அதை தண்ணீரை வெளியேற்ற முடியாத காட்சிகள் பல இடங்களிலே தொடர்ச்சியாகவே காணப்படுகிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு பொதுமக்களின் கோரிக்கையாகிறது. நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி மடிப்பாக்கம் ராம்நகர். மடிப்பாக்கம் ராம்நகரின் 7வது தெரு தொடங்கி 5வது தெரு தொடங்கி பல்வேறு தெருக்களிலும் பார்த்தாலும் தண்ணீரானது இடுப்பு அளவிற்கு மேலே இருக்கிறது. 13வது தெருவில் சென்றால் தலைக்கு அளவிற்கு சேர்ந்துள்ளது. இப்படி பல வகையில இந்த மக்கள் அவதி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின் இணைப்பானது கடந்த 3 தினங்களுக்கு மேலாக இங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குது. அதன் காரணமாக எந்தவித தொலைத்தொடர்பு சாதனங்களையோ வீட்டுக்கான மோட்டார்களை பொறுத்து தண்ணீரை எடுப்பதற்கான சாதனைகளோ எந்த விஷயமும் செய்ய முடியாத நிலைக்கு தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். அதாவது வெளியேற முடியாது. அது குறிப்பாக வயோதிகர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் உள்ளிட்ட எந்த விஷயத்தையுமே இவங்களால் செய்ய முடியல. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. இங்க இருக்கும் ஒரு நிர்வாகி கேட்போம், எப்படி இருக்கு உங்க பிரச்சனை? தண்ணி எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க? இது வரைக்கும் எதுவும் எடுக்கல. 3 நாளா கரண்ட் இல்ல, வெளியில போக எதுவுமே வர முடியல. பால் வாங்கணும், எது வாங்கணும்னாலும் வெளில போக வேண்டியதா இருக்கு. எங்கேயும் வெளியே போக முடியல. கரண்ட்டும் இல்லாததுனால எதுவுமே போன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எதுவுமே யூஸ் பண்ண முடியல. அதாவது இந்த ஏரி மடிப்பாக்கம் அருகில் உள்ள நாராயணபுரம் மற்றும் கார்த்திகாபுரம் உள்ள ஏரிகள்லாம் உடைக்கப்பட்ட காரணத்தினால தண்ணீரானது இன்னமும் இந்த பகுதியில் வந்துட்டு இருக்கு. உடனடியாக இது நிறுத்தப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. என்னன்னு கேட்போம், எந்தெந்த ஏரியெல்லாம் இங்க உடைச்சிருக்காங்க, எங்க இந்த தண்ணி இன்னும் வந்துட்டு இருக்கு, ஏன் இன்னும் எடுக்காம இருக்காங்க, நீங்க என்னென்ன சொன்னீங்க? அதாவது இங்க தண்ணி அதிகமா இருக்குங்க. அதாவது ஃபுல்லா வெள்ளம் அதிகமா ஒரு 3 நாள் கரண்டே கிடையாது, எதுவுமே இல்லை. அதுவும் தண்ணி அதிகமா ஆயிட்டு. நேற்று பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. தண்ணி அவ்வளோ வீடு ஃபுல்லா தண்ணி வந்துட்டு, வீடு ஃபுல்லா அதிகம் தண்ணி, அது முட்டி அளவு தண்ணி இருக்கு. வேற என்னென்ன பிரச்சனைகள்? பூச்சிகள்லாம் வருதா சொல்றாங்க? பாம்புலாம் வருதுங்க, நிறைய பாம்பு. நேற்று நான் பெரிய பெரிய பாம்பு 4-5 பாம்பு வந்துச்சு. பூச்சி புழுகெல்லாம் நிறைய, அந்த செட்டை அசிங்கமெல்லாம் இங்கே அடிச்சிட்டு வருது நிறைய. எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு கொசுலாம் கரண்ட் இல்லாதால எங்களால ஒன்றும் பண்ண முடியல. தண்ணி மோட்டர் போடுறதுக்கு இல்லாத, குடிக்கிறதுக்கு புழங்குறதுக்கு கூட தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டம். சம்பல் இருந்து சம்புக்கே தண்ணி வர அளவுக்கு எங்களுக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அதாவது மின் விநியோகம் துண்டிப்பு, தொடர்ச்சியாக பூச்சிகள் தொல்லை, இப்படி பல்வேறு வகைகளில இந்த மடிப்பாக்கம் ராம்நகர் மக்கள் தொல்லைக்கு ஆளாகியுள்ளனர்.